இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு இஷ்யூ பற்றியும், அதை எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி கடைக்கு வருவார். கடைக்கு வந்துட்டு ஏர்டெல்லில் ரூ. 22 ரீசார்ஜ், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 33, 49, 1 GB 2 GB அன்லிமிட்டட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரீசார்ஜ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நாள் இல்லை 2 டேஸ்க்கு ஒன்ஸு இல்லை அப்படின்னா வீக்லி, ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டுகிட்டே இருந்தார். ஸோ நேற்று அவர் கடைக்கு வந்து பண்ணும்போது யதார்த்தமாக அவர்கிட்ட கேட்டிருந்தேன், எதுக்காக நான் வந்து டெய்லி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நெட்டு போடுறீங்க, நீங்கள் வந்து மந்த்லி அன்லிமிட்டட் பிளான்லாம் இருக்குல்ல, நீங்கள் அதை போட்டுக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அன்லிமிட்டட் பிளான் தான் போட்டிருக்கேன், எனக்கான நெட்டு ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தார். 349 பிளான் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் பிளான் வருமே அப்படின்னு கேட்கும்போது 5G மொபைலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு வந்து 5G மொபைலா இல்லை வந்து 4G மொபைலா அப்படின்ற ஐடியா இல்லை அப்படின்னாரு. சரி, நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம வந்து அது 5G மொபைலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமர் கூட கேட்கலாம், நீங்கள் மொபைல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருந்தேன். அவரும் எடுத்துகிட்டு வந்திருந்தார். மொபைல் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக தான் வாங்கியிருக்காரு. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் வந்து 5G மொபைல் தான். ஸோ என்னடா இது 5G மொபைல் தான் வச்சுருக்கீங்க, 5G மொபைல் தான் வச்சுருக்காரு, பட் ஆனால் நெட்டு கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது செட்டிங்ஸில் வந்து டேட்டா வார்னிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டேட்டா வார்னிங் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம என்ன நெட் அந்த இதில் செட்டிங்ஸில் எவ்வளோ ஜிபி செட் பண்ணுறோமோ, அதாவது 1 ஜிபியாக இருக்கலாம், இல்லை 500 MBயாக இருக்கலாம், இல்லை 2 ஜிபியாக இருக்கலாம். ஸோ எவ்வளோ ஜிபி நம்ம அதில் செட் பண்ணுறோமோ அந்த அளவு தான் நம்மளோட இன்டர்நெட் ஒர்க் ஆகும், அதுக்கு மேலே ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்காக தான் அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது தெரியாமல் அவர் வந்து அந்த டேட்டா வார்னிங் அப்படின்றதுல வந்து 1 ஜிபி அப்படின்ட்டு செட் பண்ணி வச்சுருந்துருக்காரு. ஓகேங்களா? ஸோ அந்த 1 ஜிபி ஆப்ஷன் அவர் செட் பண்ணி வச்சதுனால அவருக்கு நெட்டு 2 ஜிபி டேட்டாவே போட்டிருந்தாலும் 1 ஜிபி வந்தவொன்னே ஆட்டோமேட்டிக்காக நெட்டு ஆஃப் ஆகிடுது. ஓகேங்களா? நெட்டு நம்ம செட்டிங்ஸில் ஆனில் தான் இருக்கும், பட் ஆனால் இன்டர்நெட் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து அவருக்கு தெரியல. ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம வந்து அவர் வந்து கொடுத்ததுக்கப்புறமேட்டு அந்த டேட்டா வார்னிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேட்டு, அதாவது ஒன்று ஆஃப் பண்ணி வச்சிடலாம், அப்படி இல்லை அப்படின்னா அந்த டேட்டா வார்னிங்கில் அன்லிமிட்டட் கொடுத்துடலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அந்த டேட்டா வார்னிங்கை ஆஃப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட்டை வந்து அன்லிமிட்டடாக கிடைக்குது, 2 ஜிபி டேட்டா ஃபுல்லாகவும் கிடைக்குது, அது இல்லாமல் ப்ளஸ் அன்லிமிட்டடாகவும் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த செட்டிங்ஸை வந்து நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொபைல் எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் இந்த ஆப்ஷன் இருக்குது, iOSலையும் இருக்குது. ஓகேங்களா? செட்டிங்ஸில் போயிட்டு எந்த சிம்